வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஹெல்தியான நேந்திரங்காய் கஞ்சி பற்றி பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் திவ்யா, வெல்கம் டு பீயிங் மாம். இந்த சேனலில் குழந்தைங்களோட நலன் மற்றும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் இதில் பாட்டாக இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு முதல்ல நேந்திரங்காயை நல்லா பொடி பண்ணணும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூழ் செய்கிறதுக்கு நம்ம நேந்திரங்காய் நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு 4-5 காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நேந்திரங்காயில் இருக்க தோலெல்லாம் நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லைசர் யூஸ் பண்ணி நல்லா சிப்ஸ் போல் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேந்திரங்காயில் உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6 இருக்குது. இந்த விட்டமின் B6னால குழந்தைங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லாவே வேலை செய்யும். இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷரையும் குறைக்கும். இது நிறைய நோய்களை தடுக்கும். ஆஸ்மா, கேன்சர், டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், டைஜஸ்டிவ் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். நேந்திரங்காயெல்லாம் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்லா சிப்ஸ் மாதிரி மொறுமொறுன்னு ஆயிடணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஸ்மூத் பவுடராக இருக்கணும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேந்திரங்காய் பொடியிலேருந்து எப்படி கூழ் காய்ச்சலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் நேந்திரங்காய் பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு 1 வயசு நிரம்பிடுச்சுன்னா நீங்கள் உப்புக்கு பதிலாக 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கள் கண்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதோ டபுள் லேயர்ட் வடிகட்டி யூஸ் பண்ணி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொருக்க அந்த ரெசிடியூவில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இன்னொருக்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். பபிள்ஸ் நிறைய வர்றதை நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த நேந்திரங்காய் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். நன்றி.